கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ் ஆஃப். தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதே நாள் கர்த்தருடைய செய்தி வழியிலே பணமா அல்லது சத்தியமா, மணி ஆர் ட்ரூத், இந்த கேள்வி அநேகருக்கு உருவாகிறது. பணத்தை நம்பி போகக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். சத்தியத்தை நேசிக்கக்கூடிய சிலரை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். பரிசுத்த வேதாகமும் இதை பற்றி என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு பணத்தினாலே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று கருதுகிறார்கள். ஒரு கூட்டம் பணத்தின் பின்னாடி போய்கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி பணத்தை காண்பித்து அநேக வேலைகளை செய்து முடிக்கின்றார்கள். பரிசுத்த வேதாகமும் இதை பற்றி பேசும்போது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. For the love of money is the root of all evil. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால விசுவாசத்தவே விட்டு விடுறாங்க. அவருடைய வாழ்க்கையில வேதனை தான் மிச்சம். எல்லா தீமைக்குமே இந்த பண ஆசை தான் காரணமாக இருக்கிறது. பண ஆசை ஒருவனுக்கு வரவே கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நமக்கு பணம் தேவையே கிடையாது. ரிசர்வ் பேங்கை காட்டிலும் மேலானவர் கர்த்தர். அவராலே இந்த வானம் பூமி சகலம் உண்டாக்கப்பட்டது. சகல ஊற்றுக்கும் அவரே காரணர். அவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் மற்றவைகள் எதற்கு நமக்கு? அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். பணத்தை ஒரு மனிதன் இச்சிப்பானே என்றால் அதுதான் அவன் வீழ்ந்து போவதற்கு ஒரு காரணமாக அமையும். வேதாகமத்திலே கேயாசியை குறித்து நாம் படிக்கிறோம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 26 முதல் 27 வசனங்கள். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வாங்குகிறதுக்கு இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அன்பானவர்களே, எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு ஊழியக்காரன் இருந்தார், இந்த கேயாசி. இந்த கேயாசி என்ன நினைக்கிறான்? ஐயோ, நம்முடைய எஜமான் என்ன செய்து விட்டார்? அவனிடத்துல பணம் வாங்காமல் விட்டு விட்டார். தேவன் பணம் வாங்கி கொண்டு அற்புதம் செய்யக்கூடியவரா? ஒருபோதும் அதை தேவன் உருக்காடு செய்ய மாட்டார். தீர்க்கதரிசிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையும் சொல்ல மாட்டார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. இவனும் என்ன செய்கிறான்? நான் அந்த நாகபாணியின் பிரகாலே போய் ஏதாவது நான் பெற்றுக்கொள்வேன் என்று அவன் போகிறான். அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் கூட இருந்தேன்றார். இதுதான் தீர்க்கதரிசி. என்ன அங்கே நடக்கும் என்பதை அவர் அறிவார்.
தீர்க்கதரிசிகளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் தேவன் மறைப்பதில்லை, அதை வெளிப்படுத்தி விடுவார். கேயாசியோ அங்கே வேலைக்காரனாக இருக்கிறான், அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு இருந்து எல்லாத்தையும் தன்னுடைய கூடாரத்துக்குள்ளாக போய் ஒழித்து வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத போல நிற்கிறான். கேயாசியை எங்கிருந்து வருகிறாய்? எங்கு போகவில்லை, இங்கேதான் இருக்கிறேன் என்று பொய்ய வேற சொல்றான். அதனாலதான் அவர் கேட்கிறாரு, பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒளிவு தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வாங்குகிறதுக்கு இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றார். அந்த நாகமானின் குஷ்டரோகம் இவனை பற்றி கொண்டது. இப்பொழுது நாகமானை விட்டு விட்டது. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். யோர்தானிலே மூழ்கி எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியாக சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் இவனோ, ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல வேலை பார்க்கிற இவனோ குஷ்டரோகியாக மாறினான். ஏன்? பணத்தை இச்சித்தான். கர்த்தருடைய சமூகத்தில் வேலை பார்க்கக்கூடியவன் கர்த்தர் போதுமானவர் என்பதை அவன் எண்ணி பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அவனோ பணத்தை இச்சித்து குஷ்டரோகியாக அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இப்படி. புதிய ஏற்பாட்டில் ஒரு நபர் வர்றார். அப்போஸ்தலர்களிலே ஒரு நபர். அப்போஸ்தலர் பட்டம் என்பது அற்புதமான பட்டம். இயேசு கிறிஸ்து அவர்களை தேர்வு செய்தார் உன்னதமான பணிக்காக. அதில் ஒருவன் 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்படுகிறான், யூதாஸ். மத்தேயு 26வது அதிகாரம் 14-15 வசனங்கள். அப்பொழுது பண்டிதர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தை என்பவன் பிரதான ஆசாரிய இடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இவன் தான் போறான். சாத்தான் அவனுக்குள்ள இறங்குறான். இவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு அங்கே கடந்து செல்கிறான். போயிட்டு ஆசாரிய இடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். ஏன்னா அவங்க நம்புவாங்க. ஏன்னா இயேசுவோடு கூட இருக்கிறவனே வந்துட்டான் காட்டி கொடுக்கறதுக்கு. நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறான், பேரம் பேசுகிறான். அதற்கு அவர்கள் 30 வெள்ளிக்காசு வாங்கிக்க, நீ அவரை காட்டி கொடுத்துரு. சரி அப்படின்னு சொல்லி அந்த 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொள்கிறான். அதற்கு உடன்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பண ஆசை தான் எல்லா தீமைக்குமே வேறாக இருக்கிறது. இந்த பணம் அவனை என்ன செய்தது? இந்த வெள்ளிக்காசு அவனை என்ன செய்தது? நான்று கொண்டு செத்து போனான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எனவே பிரசங்கி சொல்லுகிறார், 5வது அதிகாரம் 10வது வசனம், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. He who loves money shall not be satisfied with silver. செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயை. சரி வாங்கினானே யூதாசு 30 வெள்ளிக்காசை, அவன் கொடிகட்டி பறந்தான? குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று செத்துட்டான் போய். கேயாசி பணத்தை வாங்கி வீட்டில் சுபிச்சமாக வாழ்ந்தானா? குஷ்டரோகியாக மாறிவிட்டான். வினையை விலை கொடுத்து வாங்கினான். அந்த பணம் வேண்டுமா? உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். அதான் சிறப்பு இருக்கிறது. இதை ரெண்டையும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு மறுக்காமல் கொடுப்பார். யாராக இருந்தாலும் கொடுப்பார். சில பெற்றோர் கூட சொல்லுவாங்க பிள்ளைகளை, ஏதோ நான் பெற்றுட்டேன்டா, அந்த பெற்றதுக்கு உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடுவாங்க. அது வேலை செஞ்சாலும் வேலை செய்யாவிட்டாலும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மளை உருவாக்கினவர். இந்த 2 ஆசீர்வாதத்தையும் அவர் மறுக்காமல் எல்லோருக்குமே அவர் தருகிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2வது, தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீரில் இன்றைக்கு வாருங்கள். ஏசாயா 55 முதல் 2 வசனங்கள். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீரில் இன்றைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசம் பாழும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன்.
நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும். ஏசாயா தீர்க்கனை கொண்டு கர்த்தர் பேசினார். எல்லாரும் வாங்க, பணம் இல்லாதவர்களே நீங்க வாங்க, இலவசமாய் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். எவ்வளவு சிறப்பானது! நீங்க அப்பம் இல்லாததற்காக பணத்தை, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய பிரயாசத்தை ஏன் செலவழிக்கணும்? எனக்கு செவி கொடுங்க என்றார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாக செவி கொடுப்போம் என்றால் தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். எல்லாரும் ஜீவ தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் என்று சொல்கிறார். பிரசங்கி மேலும் என்ன சொல்றார் பாருங்க, 10:19, விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை கழிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். மணி ஆன்சர்ஸ் ஆல் திங்ஸ், எல்லாவற்றிற்கும் உதவுமா பணம்? உண்மைதான். அதனால தான் பணம் வேண்டும் அப்படின்னு பணத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். பணம் வேணும்தான், ஆனால் கர்த்தருடைய வசனம் அதற்கு மேலானது. வசனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள், மற்றவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அற்புத விதமாக பார்த்துக் கொள்வார். வரி செலுத்தக்கூடிய சூழல் வந்தது. ஆண்டவர் இயேசுவின் இடத்துல கேட்டாங்க, பேதுருவை பார்த்து, நீ தூண்டில் போடு, ஒரு மீனை காண்ப, அந்த மீன் வாயில ஒரு வெள்ளி பணத்தை காண்ப, உனக்கு எனக்கு வரியாக செலுத்து அப்படின்றார். எத்தனை அற்புதமான காரியம்! எங்கிருந்து அவர் கஜானா வச்சிருக்கிறாரு? கடலுக்குள்ள கஜானா வச்சிருக்கிறாரு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எங்கிருந்து அவர் எதையும் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கும் போது நீங்க பணத்தின் பின்னாடி போகாதீங்க, இயேசுவின் பின்னாடி போக முயற்சிங்க. யாக்கோபு பற்றி நாம் படிக்கும்போது ஆதியாகமம் 43:12 நாம் வாசிக்கிறோம், அவன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்திருந்தான். பிறனுடைய பொருளை அவங்க இச்சிக்கவே மாட்டாங்க. அந்த 12 பிள்ளைகளுமே எகிப்துக்கு பணம் கொண்டுட்டு போறாங்க, தானியம் கொள்ளும்படியாக போறாங்க. எகிப்திலே அங்கே யோசேப்பு இருக்கிறான். யோசேப்பு தன்னுடைய சகோதரன் என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்போ தானியம் கொண்டுட்டு அங்கேருந்து வர்றாங்க. அவன் யோசேப்போ தன்னுடைய சகோதரர்கள் என்று அறிந்து கொண்டு பண முடிப்புக்குள்ளே அந்த தானியத்துக்குள்ளே போட்டு விட்டுறான். வீட்டில் பார்த்தா வழியிலே பிரித்து பார்க்குறாங்க, எல்லாத்துலேயும் பணம் இருக்குது. அவங்க அப்பாட்ட போய் யாக்கோப்கிட்ட போய் சொல்கிறாங்க. இன்னும் யாக்கோப் என்ன சொல்கிறார் பாருங்க, ஆதியாகமம் 43:12, பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கைகளிலே கொண்டு போங்கள், சாக்குகளின் வாயிலை திரும்ப கொண்டு வந்த பணத்தை கொண்டு போங்கள், அது கைப்பிசகாய் வந்திருக்கலாம், கைப்பிசகா வந்திருக்கும், அந்த பணத்தை இரட்டிப்பா கொண்டு போங்க, அப்படி கொடுத்து அனுப்புகிறார். அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள், பிறனுடைய பொருளை இச்சிக்காதவர்கள், எடுக்காதவர்கள். தங்களுடைய பிள்ளைகளை அப்படித்தான் ட்ரெயினப் பண்ணாங்க. நீங்கள் எப்படி ட்ரெயினப் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? ஐயோ கிடைச்சிருச்சு, நமக்கு ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் களவாண்டா கொடுப்பாரு? நிச்சயமாக செய்யவே மாட்டார். சிந்தியுங்கள். இங்கே யாக்கோபு ஒரு சிறப்பான ஒரு பெற்றோராக இருந்து அந்த பிள்ளைகளை வழி நடத்தினார். அதே போல் ஆபிரகாமை பாருங்க. ஆபிரகாம் ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, 22-23 வசனங்கள். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். நான் தேவன்கிட்ட தான் கேட்பேன், உன்னுடைய இதில் ஒரு சரட்டை கூட நான் இச்சிக்க மாட்டேன் என்று ராஜாவை பார்த்து ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆபிரகாமின் சந்ததியே, அவருடைய விசுவாசத்தின் பிள்ளைகளே, நீங்கள் அவரை போல மாற வேண்டும். பணத்து பின்னாடி ஒருபோதும் போகாதீர்கள். பண ஆசை எல்லா தீமைக்குமே அதுதான் வேறாக இருக்கிறது. இரண்டாவது, சத்தியத்தை நேசியுங்கள், சத்தியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், சத்தியத்தை அறியக்கூடிய அறிவிலே வளருங்கள். இயேசு அதைத்தான் சொல்றார். யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். You shall know the truth and the truth shall make you free. நீங்க சத்தியத்தை அறிஞ்சாதான் சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். சத்தியத்தை அறியாமல் நாம் விடுதலை அடையவே முடியாது. சத்தியத்தை அறிய நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்.
வேதத்தை நேசிக்க வேண்டும், சபைக்கு கடந்து செல்ல வேண்டும், பைபிள் ஸ்டடி ப்ரோக்ராம்களை அட்டன் பண்ண வேண்டும், வேத அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். புதையல்களை தேடுகிறதை போல பைபிளை தேடுங்க. தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்டில் நாங்கள் பைபிள் குவிஸ் வச்சுருக்கோம். ஒவ்வொரு இஷ்யூவிலையும் 10 கேள்வி கேட்போம். இப்பொழுது 70 பேர் எங்களோடு கூட தொடர்பில் இருக்கிறாங்க. 70 பேருமே வேதத்தை இரவு பகலாக தேடக்கூடியவங்க. அவங்க எல்லாமே யாருன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக ரிட்டையர்ட் டீச்சர்ஸ். அவங்க தான் தேடுறாங்க. வயதான காலத்தில் கண்ணாடி போட்டுட்டு தூக்கமே வர்றதில்லையா, அந்த வசனத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க தூங்குறதில்லை. அப்புறம்தான் எழுதிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியெல்லாம் கடிதங்கள் எழுதுகிறாங்க, ஃபோன் வழியாக சொல்லுகிறாங்க. அந்த விதமாக நீங்களும் தேடுங்கள். மேலும் இயேசு சொல்றார் யோவான் 14:6, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். யாருமே இயேசு இல்லாமல் பிதாவின் இடத்துல நம்ம போக முடியாது. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். அவர் தான் வழியாக இருக்கிறாரு, அவர் தான் சத்தியமாக இருக்கிறாரு, அவர் தான் ஜீவனாக இருக்கிறார். வேற வழியே கிடையாது. நம்ம அவரை விட்டால் நமக்கு ரட்சிப்புக்கு வேற வழியே இல்லை. அதனால தான் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு மதமாக இயேசுவை பார்க்காதீங்க. அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன், தேவனால் அனுப்பப்பட்டவர், நற்செய்தியை கொண்டு வந்தவர். அவர் இல்லாமல் நமக்கு ஆன்மாவிலே சந்தோஷமோ மற்ற எந்த காரியமோ நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் தான் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், நமக்காக ஜீவன் கொடுத்தவராக இருக்கிறார். மேலும் இயேசு சொல்லுகிறார் யோவான் 18:37, அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், நான் ராஜாதான் அடிச்சு சொன்னார். இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆண்டாத்த ராஜாவா? அவர் வானத்திற்கு மேலாக உட்கார்ந்து கொண்டு ஆளுகை செய்கிறாரே, அவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவுக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தேன். வானத்திலிருந்து இறங்கின அப்பம். சத்தியம் வானத்திலிருந்து வந்தது. பூமியில பிசாசு களைகளை விதைத்து வைத்திருக்கிறான். பூமியிலே அநேக தவறுகள் முளைக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் வானத்திலிருந்து சத்தியம் வந்தது. அந்த சத்தியத்தை நீங்கள் நானும் பற்றி கொள்ள வேண்டும். அதை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். சத்தியவான் எவனும் அவருடைய சத்தம் கேட்கிறார். நீங்கள் சத்தியவானாக இருப்பீர்கள் என்றால் அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். அவர் போய், நான் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். யோவான் 14:16. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார். அவரும் சத்திய ஆவியானவர், உண்மையை பேசக்கூடியவர், உண்மையை எடுத்துரைக்கக்கூடியவர். அதான் ஆவியானவருடைய பணி. அவர் நம்மை தேற்றுகிறவர், அதனாலே தேற்றரவாளன். அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நான் போய் உங்களுக்கு அனுப்புவேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவர்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள். அவர் இல்லாமல் நாம் விசுவாசமே நமக்குள்ளாக வராது. அவர் இருக்கிறபடினாலே நாம் சத்தியவான்களாக இருக்கிறோம், அவருடைய சத்தம் கேட்கும் ஆடுகளாக இருக்கிறோம். மேலும் அவர் என்ன சொல்றார் பாருங்க, யோவான் 16:13-14, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் சுயமாக செய்யவே மாட்டார். நான் சொன்ன காரியங்களே அவர் உங்களுக்கு அறிவிப்பார், நினைப்பூட்டுவார், அதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். ஆதி அப்போஸ்தலர்களே இந்த ஆவியானவர்
வழி நடத்தினார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? நாம் தேறினவர்களாக இருக்கும்படியாக அவைகள் அருளப்பட்டிருக்கிறது. வேதாகம ஆசிரியர்கள் 40 ஆசிரியர்களை கொண்டு வேதாகம் எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினாலே அவர்கள் எழுதினார்கள். அந்த பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதற்குத்தான் இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். சகல சத்தியத்துக்குள்ளாக அவர் நம்மை வழி நடத்துவார். இந்த சத்தியம்தான் ஒரு மனுஷனை காப்பாற்றும். அந்த சத்தியம்தான் ஒரு மனுஷனை விடுதலை செய்யும். அந்த சத்தியம் அவனை நேசிக்கும், போஷிக்கும், அவனை முழுவதுமாக பொருட்படுத்திக் கொள்ளும். அந்த சத்தியத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். சத்தியம்தான் நமக்கு வேண்டும். மற்றது எல்லாமே அனித்தியமானது. அது உலகத்தோடு கூட அழிந்து போய்விடும். உலகத்திலிருந்து வர்றதெல்லாம் உலகத்தோடு போயிடும். சத்தியம் பரத்திலிருந்து வந்தது, அது நம்மை பரத்துக்கு கொண்டு செல்லும். எனவே நீங்கள் சத்தியத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். எது சத்தியம்? சங்கீதக்காரன் சொல்றாரு 119, 142, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். Thy righteous is an everlasting righteousness and the law is the truth. உம்முடைய வேதம் தான் சத்தியம். அந்த வேதம் சத்தியம் நிறைந்த புத்தகமாக இருக்கிறது. அந்த புத்தகத்தை நீங்கள் முதலாவது வாங்குங்கள். ஒரு பைபிள் புக் ஷாப்புக்கு போங்க. எதோ நீங்கள் வாங்குறீங்க உங்களுக்காக, பைபிளை வாங்குங்க. அந்த சத்தியத்தை வாங்குங்க. வாங்கியே ஆக வேண்டும். இன்னைக்கு அதுக்காக செலவு செய்ய மாட்டேன்றாங்க. ஒரு பைபிள் இருந்தால் கொடுங்க, எங்களுக்கு ஒன்று பைபிள் அனுப்பிச்சி வைங்க. அதுவும் நம்மளுடைய நிகழ்ச்சி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னா நாங்கள் புக் ஸ்டால் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்றாங்க. இல்லை, புக் ஸ்டால் வச்சுருக்கவர் வேறு. அவங்க அந்த புக் ஸ்டால் ஊழியம். அது நாங்கள் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற தொலைக்காட்சி ஊழியம், மேகசின் ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நாங்கள் புக் ஸ்டால் வச்சுருக்கோம்னு சொல்லி எங்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பைபிள் எங்களுக்கு அனுப்பி வைங்க. அன்பானவர்களே, எல்லாமே நம்ம போய் விலைக்கு வாங்குகிறோம். ஏன் இந்த சத்தியத்தை வாங்கக்கூடாது? சத்தியத்தை வாங்குங்க. சத்தியம் உங்கள் கரங்களில் இருக்கும் என்றால் அது உங்களை சத்திய பாதையிலே தொடர்ந்து வழி நடத்தும். எனவே வேதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை வாங்க முயற்சி எடுங்கள். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள் வாசிக்கிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இப்போ நாம் எல்லோருமே கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய காலம் கடைசி காலம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த வானம் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மனுஷர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறார். கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராக இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் பார்க்குறோம். ஏன் இப்படி மாறிட்டாங்க? அதாவது அவங்களத்தான் அவங்க நேசிக்கிறாங்க, மற்ற யாரையும் அவங்க நேசிக்கிறதே இல்லை. தற்பிரியராக போகிறாங்க. அதாவது தனக்கு என்னது வேண்டும் அதில் தான் அவங்க நாட்டமுடையவர்களாக இருக்கிறாங்க. பணப்பிரியராயும், பணம்தான், பணம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் பணம் அவசியம். அதனால் பணப்பிரியராக இருக்கார். பணத்தை எப்படி சேர்க்கலாம்? பணத்துக்கு மேலே பணத்தை சேர்க்கறது. இதில் முழு கவனமாக இருக்கிறாங்க. ஒரு ஐஸ்வர்யவான் சேர்த்து வைத்தான் அல்லவா, அந்த மாதிரி பணம் 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 என்று பணத்து பின்னாடியே போகிறாங்க. பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், வீம்பு பண்ணுவது, நான் கற்றுக்கொண்டதான் சரி, அதில் பிடிவாதமாக நிற்பது, இப்படி வீம்பு செலுத்தக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அகந்தை உள்ளவர்களாயும் நிறைய நாம் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். அகந்தை உள்ளவர்களை நாம் காண முடிகிறது. தூசிக்கிறவர்கள் துணிந்து தூசிப்பாங்க. தேவதூதன் கூட தூசணமாய் குற்றப்படுத்தாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். யூதா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். தேவதூதனே தூசணமான வார்த்தைகளை சொல்லுகிறதுல கவனமாக இருந்தான். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உன் வாயின் வார்த்தைகளை குறித்து
எச்சரிக்கையாயிரு. நன்மையானாலும் தீமையானால் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்றார். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், இன்னைக்கு தாய் தகப்பனையும் கனம் என்னன்னு வேதம் சொல்லுது. ஆனால் கீழ்ப்படியாதவர்களை தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். தாய் தகப்பனையும் கொலை செய்து போட்டுறாங்க. நன்றி அறியாதவர்களாயும், இயேசு இருந்த காலத்திலேயே நன்றி கிடையாது, இன்றைக்கும் நன்றி கிடையாது. நன்றி கெட்ட ஜனங்களாகவே இருக்கிறாங்க. ஆனால் நாம் சோர்ந்து போகாமல் நன்மை செய்து ஆக வேண்டும். நாம் அவங்கள பார்க்கக்கூடாது, நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இக்காலகட்டத்தில் நன்றி அறியாதவர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், எப்போ பார்த்தாலும் அசுத்தமான வாழ்க்கை, அசுத்தமான நினைவு, அசுத்தமான பேச்சு, அசுத்தமானவர்களுடைய உறவு, அசுத்தத்தை தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். பரிசுத்தமே அவங்ககிட்ட இல்லை. சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், இயற்கையாகவே ஒரு மனுஷருக்கு அன்பு இருக்கணும், சுபாவ அன்பு இருக்கணும், மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது இயற்கையாகவே எல்லாருக்குமே தேவன் கொடுத்த அன்பு. அது கூட அவங்ககிட்ட கிடையாது அப்படின்றாரு. இணங்காதவர்களாகும், இணக்கமாக இருந்து செயல்பட மாட்டாங்க, இணங்கி போக மாட்டாங்க. அவங்க கற்றுக்கொண்டதில் பிடிவாதமாக இருப்பாங்க. நீங்கள் என்ன எனக்கு சொல்கிறது அப்படின்வாங்க. இணக்கம் இல்லாதவர்கள், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாகவும், ஒன்றுக்கு ரெண்டாக தூற்றக்கூடிய ஜனங்கள், துர்ச்செய்தி பரப்பக்கூடியவர்கள், அவதூறு செய்யக்கூடியவர்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும். நமக்கு இச்சை அடக்கம் மிக மிக அவசியம். பிரேக் இல்லாத வண்டியாக இருக்கக்கூடாது. பிரேக் எதுக்கு இருக்கு? நாம் நிறுத்துவதற்காக. கொடுமை உள்ளவர்களாயும், ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாக வேண்டும், இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த விதமான எண்ணம் ஒருபோது இருக்கக்கூடாது. கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாகவும். நாம தான் மோசம், அவனாவது நல்லது செஞ்சுட்டு போகணுமே, அவங்களையும் பகைப்பது, அவங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்வது, பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும். யூதாஸ் தான் துரோகி என்று வேதாகம் சொல்லுகிறது. அதே போல துரோகிகளாயும் போறாங்க. துணிகரம் உள்ளவர்களாகவும், துணிந்து எதையும் செய்வது, வர்றது வரட்டும், வர்றதை பார்க்கலாம், அது ஒரு நல்ல குணமே அல்ல. துணிகரம் உள்ளவர்களாக இருப்பாங்களாம். இருமாப்பு உள்ளவர்களாகவும், நான் தான் பெருசு, யார் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை, தற்பெருமை, அப்படி இருமாப்பு கொள்வது. தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவனுக்கு பிரியமாக வாழ மாட்டாங்க. நம்ம நல்லா இருந்தால் போதும், தேவன் யாரு அப்படின்னு சொல்லி தேவனை தூஷிக்கக்கூடிய ஜனங்களாக சுகபோக பிரியவர்களாக இருப்பாங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இன்னைக்கு வேஷம் போடுகிறவர்கள் தான் நிறைய பார்க்குறோம். ஆக்டர்ஸ் தான் வேஷம் போடுவாங்க. ஆனால் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே வேஷக்காரர்கள் நிறைய பெருகி விட்டார்கள். அதாவது பச்சவந்தியை போல தங்களை மாற்றி கொள்ளுகிறார்கள். அந்த மாதிரி கணங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவங்க பக்தியின் வேஷம், ஆனால் உள்ளேயோ அவர்கள் ஓநாய்கள், பட்சிக்கிற ஓநாய்கள். ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு வந்திருக்கிறது. அது மந்தைக்குள்ளாக வரும். எதற்காக? மந்தையை வேட்டையாடும்படியாக வந்திருக்கிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களே நீ விட்டு விலகு என்று சொல்றார். இந்த கொடிய காலத்துல இவங்களெல்லாம் விட்டு விலக வேண்டும். இதுல பண ஆசை மிகவும் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. பண பிரியராயும், அவங்களோட நாம் ஐக்கியம் கொள்ளக்கூடாது. சத்தியத்தை நேசியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. ஆக பணமா சத்தியமா நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். சத்தியம்தான் உங்களை காப்பாற்றும். பணம் உங்களை பாதாளத்துக்கு கொண்டு சென்றுவிடும். கவனமாக இருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இந்த உலகம் பணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. பணத்திற்கு அடிமையாகி பணப்பிரியர்களாக அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சத்தியத்தை நேசிக்கவும், சத்தியம் விடுதலை ஆக்கும் என்ற செய்தி அவர்களுக்கு போய் கிடைக்கவும் தேவன் கிருபை செய்தல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth, and the truth shall make you free. Amen. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.